நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பிரியமானவன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எத்தனை பேர் இதை வந்து கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. சரி, நீங்க கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு பிரதமர் வந்து ஒரு 2 நாளா வந்து ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்திட்டு இருக்காப்ல. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இல்ல அதை குறித்து ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. அது எந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் விடப்போகுது அப்படின்றதே ஒரு பயமா இருக்கு அதை நினைச்சா. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாப்ல. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை வந்து நீங்க பழகுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் டைம்ல நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து பழகிருந்தோம். நம்ம ஆபீஸ்ல நம்ம வீட்லயே இருந்து வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க. சில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதை தாண்டி ஸ்கூல் பசங்க இருக்காங்களே, பள்ளி கல்லூரி அவங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதையும் நீங்க பழகுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. என்ன அப்படின்னா, உங்களுடைய உழைப்பு, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து லிக்விட் கேஷா வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. ஏன் அதை சொல்றாரு அப்படின்றது மாதிரி யோசிக்க வைக்கிறது. நீங்க தேவையில்லாத இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஹேண்ட் காசா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காப்ல. அதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு நாமளே வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. இதெல்லாம் வந்து எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்ற ஒரு நினைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நீங்க என்ன வேணா நடக்கட்டும், நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. நம்ம சும்மா ரீல்ஸை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாட்டில் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுக்குறவங்க வந்து வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க சுத்தமாக அந்த அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து சுத்தமாக காலி ஆகிடும். அதில் சின்ன சின்னதாக எதனா இருக்கா அதெல்லாம் கூட பொறுக்கி வந்து சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண் கலங்கிடும். ஏன்னா இது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, உணவுக்கு வந்து அவ்வளோ பஞ்சத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அது எங்கேயோ நடக்குது, அதை நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது இங்கே நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நினைச்சு பாருங்க. ஸோ முன்னாடியே வந்து நீங்க முன்னெச்சரிக்கையா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படின்றத ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க நம்மளை தயார்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. அவர் தொடர்ந்து 2 நாளா சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ அதை தான் ஒரு வீடியோவா பண்ணி உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை நான் தயார் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு நாமும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். ஓகே, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, யாரோ டைம்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்கல்ல வந்து சிக்க போறீங்க, கொஞ்சம் உஷாரா இருங்கடா, விவசாயத்து பக்கம் திரும்புங்கடா, விவசாயம் தானே நமக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா போற வேகத்துல வந்து இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிறேன், நம்ம எப்படியோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு இவர் வந்து இந்த விஷயத்த சொல்றாருன்னு போது தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, என்னவோ சரி, எல்லாம் உஷாராங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் பிரியமானவன்.